என் பெயர் அரவிந்த். வீட்டுக்கு ஒரே பையன். நான் கல்லூரி இறுதி ஆண்டு படிச்சு வருகிறேன். நான் வசிப்பது வேலூர்ல. அப்பா அம்மா இருவரும் வேலைக்கு போறாங்க. அப்பா தனியார் கம்பெனியில, அம்மா ஈபில வேலை செய்யறாங்க. இந்த கதையோட நாயகி என் பக்கத்து வீட்டு அக்கா தான். அவள் பேரு சந்தியா. திருமணமாகி 4 வருடங்கள் ஆகுது. அவள் கணவன் துபாயில வேலை செய்யறான். 6 மாசத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு 20 நாள் இருப்பான். சந்தியா நாங்கள் வீடு கட்டிய பிறகு 1 வருடம் கழித்து வீடு கட்டிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த புதுசுல நான் இவளை பார்த்ததே இல்ல. பின்பு 2 மாசம் கழிச்சுதான் இவ இங்க வந்தா. சந்தியாவை பார்த்த பிறகு அவளை சொல்ல வார்த்தைகளே இல்ல. என்ன ஒரு அழகு! அவள் நிஜமா நடிகை ஸ்ரீதிவ்யாவும் பிந்து மாதவியும் கலந்தார் போல இருந்தா. இவளை திருமணம் செஞ்சவன் குடுத்து வச்சவன்னு நினைச்சுக்கிட்டேன். சரி, கல்யாணமான இவளை எங்க நம்ம கூட பேச போறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. எப்பவும் போல நான் தினசரி கல்லூரிக்கு போவது வருவதுமாயிருந்தேன். நான் கல்லூரியில கூட படிக்கும் பெண்ண காதலிச்சு வந்தேன். அவ பேரு கீதா. நான் அவளை 1 வருடமா காதலிச்சுட்டு இருக்கேன். எங்களுக்குள்ள எல்லாம் நடக்கிறது. மிகவும் நெருக்கமா இருக்கிறோம். ஒரு நாள் நான் மாடியில நின்றுகிட்டு இருந்தேன். என் காதலியுடன் போன்ல பேசிட்டு இருந்தேன். அப்போது சந்தியா அவ வீட்டு மாடிக்கு வந்து நடந்து கொண்டிருந்தா. நானும் ஒரு 20 நிமிஷமா என் காதலியுடன் பேசி முடிச்சிட்டேன். கீழே போலான்னு போனேன். அப்போது சந்தியா என்ன முதல் முறையா கூப்பிட்டா. எனக்கு ஒரு மாதிரி பயன்னு சொல்வதா இல்ல சந்தோஷமா சொல்றதான்னு தெரியல. ஹலோன்னு கூப்பிட்டா. நான் சொல்லுங்கக்கான்னு சொன்னேன். என்ன படிக்கிற நீ? உன் பேரு என்னன்னு கேட்டா. என்னை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. நானும் அவ பேரு என்ன, என்ன படிச்சீங்கன்னா நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பிறகு அவளுக்கு வீட்டுல ரொம்ப போர் அடிக்குது, எதுனா நல்ல புது படம் இருக்கான்னு கேட்டா. நான் இருக்குதுக்கான்னு சொன்னேன். சரி, உன் பென்ட்ரைவ்ல ஏத்தி கொடுக்கறியா? நான் என்னோட கம்ப்யூட்டர்ல ஏத்திக்கிறேன்னு சொன்னா. நானும் சரின்னு நாளைக்கு தரேன்னு மறுநாள் கொடுத்தேன். அப்புறம் அவளை பார்க்கவே இல்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்க வீட்டுல யாரும் இல்லாததால நானும் என் காதலியும் பேசலான்னு முடிவெடுத்தோம். என் காதலி என் வீட்டுக்கு 11 மணிக்கு வந்தா. நானும் முன்னரே வாங்கி வச்சுட்டேன். நல்லா ப்ளூ கலர் சுடிதார்ல வந்தா. அவளை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. வந்தவளுக்கு தண்ணி கொடுத்துட்டு இன்னைக்கு ஜாலிதான்னு நினைச்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். மணி 11:30 ஆனுச்சு. நான் போய் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். இருவரும் சாப்பிட்டோம். கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். 1 மணி நேரம். அப்புறம் தூங்கிட்டோம். மறுபடியும் அவளுடன் ஆடிட்டு எங்க வீட்டுல இருந்து கிளம்பனா. நான் அவ போகும் வர மாடியில இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஐயோ, இவளை தினமும் என் பக்கத்திலேயே இருந்தா இவளுடன் பேசிட்டே இருக்கலான்னு மாடிக்கு சந்தியா வந்தா. அப்பதான் நான் ஒரு மாதிரி திருட்டு முழி முழிச்சேன். இதனா தெரிஞ்சிருக்குமோ இவளுக்குன்னு. நேரா என்கிட்ட வந்து, யார் அந்த பொண்ணு? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டா. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அது வந்துக்கான்னு சொன்னேன். சீக்கிரம் சொல்லுடான்னா. மத்தத அடுத்த கதையில சொல்றேன். நன்றி.